தமிழங்கள் உயிர்மை சுட்டிகளில் ஒரு போட்டியாளர் இருக்கிறாரு. என்ன தலைப்பு நீங்க கொடுத்தீங்கன்னாலும் அதுல கம்பராமாயண செய்திகளோடு தான் பேசுவார். என்ன தலைப்பு வந்தாலும் அதில் ஒரு இலக்கிய செறிவோடு பேசுவார். அப்படி ஒரு போட்டியாளரை இப்போது இந்த மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக வருகிற அந்த செந்தமிழ் செல்லம் ருத்ரன், வாங்க. வணக்கம் ருத்ரன். வணக்கம் அண்ணா. திருக்குறள் சுற்றுல என்ன குறள் எடுத்து பேச இருக்கிறார் அப்படிங்கறத கேட்கலாம். என்ன குறள்? அதிகாரம் குறிப்பறிதல். குறள் கூறாமை நோக்க குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறா நீர் வையக்கனி. இந்த திருக்குறளில் ருத்ரன் நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் நிறைவு செய்து தருவார் என்கிற நம்பிக்கையோடு கைத்தட்டி வாழ்த்தி ருத்ரனை பேச அழைக்கிறோம். சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் இனிய வணக்கம். அவதார புருஷனான வாமனனே இந்த உலகத்தை 3 அடியில் தான் அளர்ந்தார். ஆனால் நம் திருவள்ளுவர் 2 அடியிலேயே இந்த உலகத்தை அளர்ந்து விட்டார். ராமாயண காவியத்தில் குறிப்பறிந்து பேசும் வைபவங்கள் ஏராளம். அதில் ஒரு சில மணித்துளிகள் பரதன் ராமனை சித்திரக்கூட்டத்தில் சந்திக்கும் பொழுது பரதனின் நிலையை அறிந்த ராமர் பரதனை தன் மடியிலே உட்கார வைத்து நெற்றியிலே முத்தமிட்டதாக இருக்கட்டும். ஹனுமான் இலங்கை சீதையை சந்திக்கும் பொழுது சீதை யாரென்றே தெரியாத ஹனுமான் சீதையின் உடல் மொழியை வைத்து இவள்தான் சீதை என்று ஹனுமான் கண்டுபிடித்ததாக இருக்கட்டும். சீதை ஹனுமானை முதலில் சந்திக்கும் பொழுது ஹனுமான் ராமரின் கணையாழி மோதிரத்தை சீதையிடம் கொடுத்த பொழுது சீதை இவர்தான் ராமரின் தூதுவனாக இருக்க வேண்டும் என்று சீதை உணர்ந்ததாக இருக்கட்டும். ராவணன் சீதையை லங்கையில் அபகரித்து வைத்திருக்கும் பொழுது ராவணனின் அழிவை அன்றே அறிந்த மண்டோதரியாக இருக்கட்டும். விபீஷணன் ராமனிடம் சரணாகதி அடைய வரும்பொழுது யாரும் விபீஷணனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ராமர் மற்றும் தான் விபீஷணனின் நிலையை அறிந்து விபீஷணனை ஏற்றுக்கொண்டதாக இருக்கட்டும். நம் அனைவருக்கும் தெரிந்த அன்னரும் நோக்கினார் அவளும் நோக்கினாள் என்ற அந்த வைபவமாக இருக்கட்டும். இப்படி ராமாயண காவியத்தில் குறிப்பறிந்து பேசும் வைபவங்கள் ஏராளம். அதில் ஒரு சுவாரஸ்யமான வைபவத்தை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். ராமரும் லக்ஷ்மணனும் சீதையை துளைத்த பிறகு ரிஷ்யமுகம்ங்கிற மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஹனுமான் ராமரையும் லக்ஷ்மணர்களையும் முதலில் சந்திக்கிறார். அப்பொழுது ஹனுமான் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். என் பெயர் ஹனுமான், நான் சுக்ரீவனுடைய மந்திரி, நான் ஒரு குரங்கு என்று. அப்பொழுது ராமர் லக்ஷ்மணனை பார்த்து திரும்பி கூறுகிறார், பார்த்தாயா லக்ஷ்மணனா, எதற்கேன் என்று ஹனுமான் எப்படி பேசியிருக்கிறான் பார், அவனின் பேச்சை பார். லக்ஷ்மணனுக்கு எதுவும் புரியவில்லை. என்ன, ஹனுமான் என் பெயர் ஹனுமான், நான் சுக்ரீவனுடைய மந்திரி, நான் ஒரு குரங்கு என்று இவ்வளவுதானே கூறினார். அதற்கு ராமர் ஹனுமானை இவ்வளவு புகழ்கிறார் என்று லக்ஷ்மணனுக்கு எதுவும் புரியவில்லை. அப்பொழுது ஹனுமான் ராமரை பார்த்தார். ராமர் பஞ்சகச்சம் கட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் பஞ்சகச்சத்தில் ஒரு சிக்கல். பஞ்சகச்சம் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருந்து சமாவர்த்தனமான குழந்தை கூட பஞ்சகச்சம் கட்டிக்கலாம். அப்போ ராமரோட கையை பார்த்தார். ராமர் கட்டை எடுத்துட்டு வர்றார். கட்டை ஓரத்தில் அக்னி. எப்போ இவர் ஊரூரா அக்னி எடுத்துன்னு போறாரோ அக்னிஹோத்ரி, ராமர் அக்னிஹோத்திரம் பண்றார். கல்யாணமாகாத ஆண்மகன் அக்னி காரியம் பண்ண முடியாது. கல்யாணமாகாத ஆண்மகன் சமிதாதானத்தை தவிர்த்து வேற எந்த அக்னி காரியமும் பண்ண முடியாது. இதே கல்யாணமாகி பத்தினி இல்லைன்னு அக்னி காரியம் பண்ண முடியாது. ஆனால் ராமர் கட்ட ஓரத்தில் அக்னி எடுத்துன்னு வர. அப்போது ராமருடைய பூனலை பார்த்தார். பூனல் ரெட்டிப்பாக இருக்குது, ஆனால் பத்தினி பக்கத்தில் இல்லை. அப்போது ராமருடைய முகத்தை பார்த்தார், ரொம்ப வாடி சுருங்கி போயிருக்கு. அப்போ ஹனுமான் யோசிச்சார், இந்த காட்டில் நிறைய ராட்சசாலாம் இருப்பா, ஏதோ ஒரு ராட்சசன் கடத்திற்கடம், அதனால நாம இவரை பத்தினியை பற்றி எந்த கேள்வியும் கேட்டு அவருடைய மனதை துன்புறுத்தக்கூடாது என்று ஹனுமான் குறிப்பறிந்து பேசியதை ராமர் கண்டுபிடித்து விட்டார். சரி, அந்த காலத்தில் ராமாயணத்தில் ஹனுமான் மட்டும்தான் குறிப்பறிஞ்சு பேசுவாரா? ஏன் இந்த காலத்தில் நம்ம பேச மாட்டோமா குறிப்பறிஞ்சுன்னா? நான் கூறுகிறேன், கேளுங்கள். இப்பொழுது நாம் தெருவில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது நம் பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒரு பெரியவர் மருத்துவமனைக்கு சென்று கட்டப்பையை எடுத்துக்கொண்டு வருகிறார். இந்த காலத்தில் படித்து பட்டம் வாங்கியது போல் மருத்துவமனைக்கு சென்று கட்டப்பையை எடுத்து வருவதும் ஒரு பெரிய பெருமை. அப்பொழுது நம்ம அவரிடம் கூறுவோம், என்ன முதியவரே, மருத்துவமனைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறீர், கரெக்டான டைமில் டேப்லெட் சாப்பிடுங்கோ,
உடம்ப பார்த்துக்கோங்க என்று கூறினால் பரவாயில்லை. நம்ம என்ன கூறுவோம்? என்ன முதியவரே, மருத்துவமனைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறீர், என்ன ஆய்விட்டது என்று கேட்போம். அப்பொழுது அந்த முதியவர் கூறுவார், இல்லை எனக்கு கொஞ்சம் சுகர் நிறைய இருக்கு என்று கூறுவார் அந்த முதியவர். அப்பொழுது நம்ம அஷிஷோ, இதே மாதிரி தான் முதியவரே, என்னோட 2 விட்ட பெரியமாவோட 1 விட்ட பேத்திக்கு இப்படிதான் சுகர்னு மருத்துவமனை கூட்டி சென்றோம், கட்டை விரலை எடுத்து விட்டார்கள். பார்த்து முதியவரே, உங்களோட கட்டை விரலையும் எடுத்து விட போகிறார்கள். அதுவரை அந்த முதியவரின் சுகர் பார்டரில் தான் இருந்திருக்கும். எப்பொழுது நாம் குறிப்பறிந்து தவறான சொற்களை பேசுகிறோமோ அது 400 போயிருக்கும். நண்பர்களே, குறிப்பறிந்து பேசுவது முக்கியம், ஆனால் குறிப்பறிந்து இனிமையான சொற்களை பேசுவது அதை விட முக்கியம். கடந்த சுற்றில் நான் பேசும்பொழுது தயங்கி தடுமாறி நிற்கும்பொழுது பேசி முடித்த பிறகு மணிகண்டன் ஐயா சொன்னார், டேய் உனக்கு இதெல்லாம் எதுவும் இல்லை, அடுத்த சுற்றில் நீ சூப்பராக பேசுவ என்று கூறினார் மணிகண்டன் ஐயா. நம் நிரஞ்சன் ஐயாவோ, எப்பொழுது நீ கீழே விழுந்து மறுபடியும் எந்திரித்தாயோ அப்பொழுது நீ இடர் தாண்டிய சுடராகிவிட்டாய் என்று நம் நிரஞ்சனையா கூறினார்கள். இருவரும் குறிப்பறிந்து இனிமையான சொற்களை எனக்கு வழங்கியதால் என்னுடைய மனமும் இனிமையானது. நண்பர்களே, எப்பொழுது நாம் குறிப்பறிந்து இனிமையான சொற்களை பேசுகிறோமோ அடுத்தவரின் மனமும் இனிமையாகும். எப்பொழுது நாம் குறிப்பறிந்து தவறான சொற்களை பேசுகிறோமோ அடுத்தவரின் ரத்தத்தில் இனிப்பு கூடும். இதைத்தான் திருவள்ளுவர் கூறுகிறார், கூறாமை நோக்க குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறானீர் வையக்கணி என்று. இந்த உலகத்தில் யார் குறிப்பறிந்து இனிமையான சொற்களை பேசுகிறாரோ அவர்களே இந்த உலகத்தில் உயர்ந்த இடத்தில் வைக்கப்படுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ருத்ரன், நாம் எதிர்பார்த்த விடயங்களை எல்லாம் அவருடைய பேச்சில் அவர் தருவாருங்கிற நம்பிக்கையோடு பேச கூப்பிட்டோம். நம்பிக்கையை பூர்த்தி செய்கிற மாதிரி பேசிய ருத்ரனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு. உங்கள் பேச்சை தொடர்ந்து பல சுற்றுகளாக அன்பிற்கினிய அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து தட்டி கொடுக்க வேண்டிய இடங்களில் தட்டி கொடுத்து, தட்டி கேட்க வேண்டிய நேரங்களில் தட்டி கேட்டு பாராட்டியவர். அவரையும் தன் பேச்சில் இணைத்திருக்கிற தம்பிக்கு ஒரு உற்சாகமான வாழ்த்து. அப்போ முதல்ல நம்ம அவர்கிட்ட தான் கருத்து கேட்கணும். முதலில் அன்பிற்கினிய அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். ருத்ரன் வழக்கம் போல, ராகவ் அவர்கள் சொன்னது போல, வள்ளுவர் எழுதிய குறளுக்கு ராமாயணம் என்னும் இதிகாசத்திலிருந்து அழகான பொருத்தமான அந்த உதாரணங்களோடு நீ சொல்லிய விதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. எனக்கு என்ன ஒரு உணர்வு ஏற்பட்டதுன்னா, நீ சொன்ன விதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. கோவையா எங்கேயும் நிற்காம, ஆனால் கொஞ்சம் எடுத்த உடனே திருக்குறளை தொட்டுவிட்டு அதை மையமாக வைத்து உன்னுடைய மற்ற விஷயங்களை நீ சொல்லியிருக்கலாமோ என்பது என்னுடைய கருத்து. இறுதியில் தான் நீ திருக்குறளுக்கு முடித்தாய். அப்படி இல்லாமல் இந்த குறளை பற்றி இன்னும் ஒரு சில தகவல்களோ அல்லது பொருள் விளக்கமோ சொல்லிவிட்டு நீ உதாரணங்களுக்கு ராமாயணம், மகாபாரதம் அப்படி போயிருக்கலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா கொஞ்சம் தலைப்பு விட்டு கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருக்கோ என்கின்ற ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு ஏற்பட்டது. அதையும் கவனத்தில் கொண்டால் மேன்மேலும் உயர்வாய். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து வாஞ்சையோடு எல்லோரையும் வாழ்த்தி பேசுகிற அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள். அதாவது நடுவர்கிட்ட கண்டென்ட் சொல்லுவாங்க, இவன் நடுவரையே கண்டென்ட் ஆக்கியிருந்தாங்க. நடுவரையே கண்டென்ட் ஆக்கி அதை ஒரு அழகா கொண்டு அதை கோர்த்த விடம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா போன முறை என்னுடைய குறிப்பை சொல்லி அதை அவ்வளோ அழகா சொன்னாங்க. அந்த இடம் ரொம்ப ரசிக்கும்படி இருந்தது. அது ரொம்ப அழகா கம்பனை எடுத்துட்டு சொன்னார். கண்ணதாசன் ஐயா தான் சொன்னாங்க, 10,000 பாட்டை முத்தாக தந்ததொரு சத்தான கம்பனு கீடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு, காலம் என்னும் ஆளியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, இது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டுன்னு. அப்படி இந்த தலைமுறைக்காக கம்பன் எழுதி கொடுத்த சீட்டு, அதை நல்ல பத்திரமா கையில பிடிச்சுக்கோங்க. சரியா? சிறப்பு. வாழ்த்துக்கள்ப்பா. வாழ்த்து. அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர் பெருந்தகைகளும் நல்ல வாழ்த்துரைகளை வழங்கி இருக்கிறாங்க. ருத்ரனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல். ருத்ரனுக்கு சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. அவங்க சொன்ன உங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிற புரிதலும், எதையெல்லாம் சரி செய்யணும்னு சொல்லியிருக்காங்களோ அதையும் கருத்தில் கொண்டு அடுத்த சுற்றில் இன்னும் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி அண்ணா.